ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவோ, உன்னோட மொபைல் சரி பண்ணிட்டேன், எனக்கு பே பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனும் பே பண்ணிடுறான். இவனோட ஐடியை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோயினியை அவங்க அம்மா அவமானப்படுத்தி இருந்திருப்பாங்கல்ல, இவனாக தான் இருந்திருக்கும். இவனை பார்த்த உடனே, இந்த ஐடியை பார்த்த உடனே இவன் கண்டுபிடிச்சிடுறான். ஒன்றுமே பேசாமல் உடனே கிளம்பிடுறான். இவனுக்கோ என்னது இது, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு ஏன் ஷாக் ஆன மாதிரி போகிறான் அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரங்களோ காலையிலே நரி மாதிரி ஊழையிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தனும் நாய் மாதிரி ஊழையிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் அப்படியே படுத்துட்டு இருக்கான். டே, எதுக்குடா என் பக்கத்தில் வந்து இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க உடனே ஹீரோவும் உள்ளே வந்துடுறான். ஃப்ரெண்டுக்காரனும், டே ஹீரோட வீட்டில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, எனக்கு வேறு இடம் கிடைக்கல, அதனால தான் இவன் வீட்டில் வந்து தங்கினேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோவோ, சரி சரி கிளம்பு, வேலை கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும், என்னாலாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும், டே லோடு இறக்கணும், ஆள் பத்தல, நீ கொஞ்சம் ஒரு கை வந்து போட அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவனும், நான் வேணால் பே பண்ணிடுறேனே அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. எதுக்கு எடுத்தாலும் காசை நீட்டாதரா, முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கலை. ஒரு மாதிரி மூக்கு மேலே கை வச்சுட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு லோடு, ஒரு அட்டை பாக்ஸ் தான் இறக்கியிருந்திருப்பான். உடனே அவனுக்கு கொமட்டிட்டு வந்துடும், வாந்தி எடுக்கிறான். உடனே ஹீரோவும் போய், என்னாச்சுப்பா, உனக்கு நல்லா இருக்கா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஸ்மெல்லு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். உன் உடம்பு தாங்கலை, நீ போய் அங்கே போய் உட்காரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோவும் அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். இவன் என்னமோ வேலை செஞ்ச மாதிரி இவன் உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இதை ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். பாவம், பிஞ்சு உடம்பு இல்லை, எந்த வேலையும் தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேலை, நம்மளோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நம்மளவே மாற்றிக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். உடனே ஹீரோவும், ஏன் அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். வேற என்ன, ஹீரோயினியை தான் சொல்கிறேன். ஹீரோயினிக்கு ஏற்ற இடம் இது கிடையவே கிடையாது. அவள் இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவளோட பேச்சு எல்லாமே மாறிப்போச்சு. இது அவளே கிடையாது. அவளோட ஆசை, அவளோட லட்சியம் எல்லாமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை காமிக்கிறான். அந்த மொபைலில் ஒரு வீடியோ இருக்குது. அதாவது ஹீரோயினியோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வந்திருப்பாங்க. அதை இவங்கிட்ட போட்டு காமிக்கிறான். அதில் நான் இந்த உலகத்தையும் சுற்றி வரணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்துலேயும் சாதிப்பேன், இந்த உலகத்தையும் என்னோட காலுக்கடியில் போடுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்பா. உடனே ஃப்ரெண்டுக்காரனும், இது அவளோட ஆசை மட்டும் கிடையாது, இது அவங்க அம்மாவோட ஆசையும் தான். அவங்க அம்மாவுக்கு இவன் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஆசையே. அப்படிப்பட்ட பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுறாளே, அதாவது நீ கூட்டிகிட்டு வரலன்றது எனக்கு தெரியும், ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்காளே, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. தயவு செஞ்சு அவகிட்ட எப்படியாவது பேசி என் கூட அனுப்பிச்சு வை. அவளோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம், அவளோட படிப்பு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இவள் இப்போ வெக்கேஷன் வந்திருக்க மாதிரி தான் வந்திருக்கா. இதுவே இவளோட வாழ்க்கையாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வெக்கேஷன் மாதிரி இருக்கும்போதே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. எனக்கு தெரியும், அவளை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவள் எப்படி வளர்ந்தா, எப்படி பேசினா, அவளோட ஆசை, அவள் லட்சியம், அவளோட கனவு என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் அப்பேற்பட்ட பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்தி அவளோட வாழ்க்கையை நாசமாகறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எப்படியாவது அவகிட்ட பேசி என் கூட ஊருக்கு அமுச்சு வை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினியோ வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருப்பா. இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கத ஹீரோயினியும் பார்த்துட்றா. டே, என்னடா இது, அதுவும் இவன் கூட நீ இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, உடனே அவளும், நைட்டு இவன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ கிட்ட, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன், நீ பார்த்து எதுவாக இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படி தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், அங்கே வானத்தில் பறவை பறந்துட்டுருக்கேன், அதை பாரேன். அந்த பறவைங்க எல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி தன்னோட இடத்த மாற்றிக்கிட்டு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட இடத்துக்கு தேடி அது கண்டிப்பாக போகும். அந்த பறவை மாதிரி தான் நீயும். உன்னோட சீசன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னோட இடத்துக்கே நீ திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டே, நீ எதை பற்றி பேசுகிறன்றது எனக்கு தெரியும், எனக்கு ஏற்ற இடம் இது இல்லைன்றதும் எனக்கு தெரியும்,
கடைசியாக என்ன நடந்ததுன்றது உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் அங்கே போனதுக்கப்புறம் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க. நீ தானே என்னை சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த. திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன முடிவு எடுக்கணுன்றது என் கையில் இருக்குது. என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோவோ, நான் உன்னோட எதிர்காலம் உன்னோட வாழ்க்கையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவிடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எங்கள் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோட அம்மா கிட்ட மீன் கொண்டு வந்து தரான். ஹீரோவும் நானும் காலையில் வேலைக்கு போனோம். அவன் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மீனை கொண்டு வந்து நீட்டுறான். உடனே ஹீரோட அம்மாவுக்கு இவன் மேலே நல்ல அபிப்பிராயமே இல்லை. ஏன்னா இவங்க அம்மா தான் ஹீரோயினி அவமானப்படுத்தி இருந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனை வாடா உனக்கு என்னை வச்சு செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போய் நீ இந்த பாட்டிலில் இருக்கிற அதான் சரக்கை வந்து நான் ஏதாவது ஃபுல்லாக நல்லா அடிச்சிரு. ஏன்னா நீ அம்மாவுக்கு பயந்த பிள்ளையாச்சு. நீ தண்ணி அடிக்க மாட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீ இதை அடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு தைரியசாலி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஒன்றுக்கு ரெண்டாக உசுப்பேத்தி விடுது. உடனே அவனும் நான் ஒன்றும் பயந்தாங்கொலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து நல்லா மூச்சு விடாமல் அந்த சரக்கு எடுத்து அப்படியே கப்பு கப்புன்னு அடிச்சிட்ருக்கான். அடிச்சுட்டு அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். டே இன்னொரு ரவுண்டு போறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்குள்ளே அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். டே தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஹீரோயினியும் வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா இவன் மட்டையாகி கிடக்குறான். சரி ஒரு கை பிடிங்கடா, அவனை கொண்டு போய் ஹீரோட ரூமில் போய் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹீரோட ரூமில் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோட ரூமை அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறா. வெறும் அட்டை பாக்ஸாக இருக்குது. அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்கு வரும்போது அவனோட ரூமை இவளுக்கு கொடுத்துட்டு இவன் இந்த ஸ்டோர் ரூமில் வந்து படுத்துருந்துருப்பான். பாவம் ஹீரோ, என்னால் தான் இவன் இந்தளவு கஷ்டப்படுறானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறா. தயங்கிட்டே அட்டன் பண்ணுறா. பார்த்தா ஹீரோயினியோட ஃப்ரெண்டு. என்னடி என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு உன்னை தேடி உன்னோட ஊருக்கே வந்துட்டானாட்டிருக்கு. எல்லாத்தையும் வளைச்சி கைக்குள்ளே போட்ட அப்படின்ற மாதிரி அவள் ஒன்றுக்கு ரெண்டாக பேசிகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினிக்கும் எனக்கு இந்த மாதிரி வளைச்சி போடணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. ஹீரோவோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து ஹீரோயினியோட ரூமை பார்க்குறான். ஹீரோயினியோட ரூமில் அவளோட துணி எதுவுமே இல்லை. பார்த்தா ஹீரோயினியும் ஃப்ரெண்டுக்காரனும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோயினியும் ஒரு செடியில் அதான் நெல் இப்படி விளைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ அதான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். பார்த்தியா எவ்வளோ அழகாக அந்த நெல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் அந்த இடத்த பற்றியா அந்த நெல்லுக்கு பக்கத்துலேயே புல் விளைஞ்சிருக்கு. அதோட வேல்யூ என்னன்றது அதுக்கே தெரியல பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை தான் சொல்லி காமிக்கிறான். ஹீரோயினியும் டேய் நீ எனக்காக தான் பேசுகிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியம் உன்னோட குடும்பம். உன் குடும்பம் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். அவங்கள எதிர்த்துட்டு அவங்கள விட்டுட்டு எனக்காக நீ வர்றது ரொம்ப பெரிய தப்பு. அதை நீ எப்போவுமே பண்ணாத. நான் ஒரு ஃபேமிலி இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அதே மாதிரி நீயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே வரும். அதையும் கடந்து போய் பக்குவப்பட்டு நிற்கிறான் பாரு, அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நான் ஜெயிப்பேன், நீ கவலைப்படாத என்னை பற்றி. நீ உன்னோட லைஃப்பில் உன்னோட வாழ்க்கை பாரு அப்படின்னு குட்டியே ஒரு அட்வைஸ் போடுறா. பஸ்ஸும் வந்துடுது. உடனே அவனும் நீ எப்போவுமே எந்த நேரத்துலையும் எனக்காக கால் பண்ணலாம். நீ ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷமே உன் பக்கத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. உடனே ஹீரோயினியும் எனக்கும் தெரியும்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறா. இந்த பக்கம் ஹீரோவோ பதட்டமாக ஓடி வந்துடுறான். பஸ் ஸ்டாப்க்கு வந்து பார்த்தா ஹீரோயினி நிற்கிறா. அப்பாடா இவன் எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறான். ஹீரோயினியும் என்னடா இது இவன் இப்படி வந்து நிற்கிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஹீரோயினிக்கு புரிஞ்சிருது, ஆஹா பையன் நமக்காக தான் வந்திருக்கானாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. ஹீரோவோ சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். உடனே ஹீரோயினியும் அதுக்கு முன்னாடி நீ நானும் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா ஹீரோவுக்கு பெட்டு வாங்கியிருப்பா போல். அதை வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அதே வண்டியில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு வராங்க. ஹீரோ கேட்குறான், ஆமாம் பெட்டு வாங்கிறதுக்கு ஏது காசு அப்படின்ற மாதிரி. உடனே இவ்வளோ இல்லை என்னோட துணியெல்லாம் இருந்தது அதை நல்ல ரேட்டுக்கு நான் விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்காக தானே நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட. அட்டை பெட்டியை விரித்து அதில் படுத்துட்டு இருந்திருக்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் உனக்காக இதை வாங்கினேன். ஒரு நாளும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை என்னோடய ட்ரெஸ்ஸை நான் இப்படி விற்று இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சிரிக்கிறா. உடனே இவனும் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியான்னு நினச்சேன். நல்ல வேலை என் கூட இப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சொல்கிறான்.